1000 வருஷத்துக்கு முன்னாடி பூமிக்கு வந்த காகியன்ற கடவுளுக்கு நிகரான சக்தி உள்ள பெண் டிவைன் ட்ரீன்ற அதிசய மரத்திலிருந்து பழத்தை எடுக்கிறதுக்காக மக்களோட சக்கராவை அதாவது உயிர் சக்தியை உறிஞ்சிட்டு இருக்கா. இந்த விஷயம் பிடிக்காம அவங்களுடைய சொந்த மகன்களான ஆகுரோமாவும் அமுராவும் சேர்ந்து தங்களுடைய அம்மா கூடவே சண்டை போட்டு தோக்கடிச்சு நிலவுல சிறை வச்சிட்றாங்க. அப்புறம் ஆகுரோமா அந்த டிவைன் ட்ரீல இருக்கிற சக்தியை எடுத்து 9 விதமான டெய்ல் பீஸ்டா மாத்தினதோட இல்லாம அந்த பீஸ்ட் எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துலையும் விட்டுட்டு அந்த இடத்தை பாதுகாக்க சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி குராமான்ற 9 டெய்ல் பீஸ்ட் ஒரு காட்டை பாதுகாத்துட்டு இருக்க ஒரு கட்டத்துல அந்த இடத்துல மக்கள் குடியேறி மரங்களை அடிச்சு வீடுகளை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால கோபம் அடைஞ்ச குராமா அந்த இடத்தை அடிச்சு நொறுக்க அந்த வில்லேஜோட தலைவரான ஆஷிராமா செஞ்சு பீஸ்ட் கூட சண்டை போட்டு தோக்கடிச்சு தன்னுடைய மனைவியான மீட்டோ உசுமாக்கியோட உடம்புல மந்திரத்தால ஷீல் பண்ணி அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மீட்டோ சாகிறதுக்கு முன்னாடி அவங்க தலைமுறையில வந்த குஷினா உசுமாக்கின்ற பெண்ணோட உடம்புல திரும்பவும் குராமா ஷீல் பண்ணி வைக்கப்படுது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் குஷினாக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க அந்த நேரத்துல அங்க வந்த மாஸ்க் போட்ட ஒருத்தன் சீலை உடைச்சி குராமாவை ரிலீஸ் பண்ணி விட்டுறான். அப்ப குஷினாவோட ஹஸ்பண்ட் மினாட்டோ வெளியே வந்த குராமாவோட ஆத்மாவை ரெண்டா பிரிச்சு கெட்ட ஆத்மாவை அவரோட உடம்புலையும் நல்ல ஆத்மாவை அவங்க குழந்தையோட உடம்புலையும் அடைச்சிட்றாங்க. அந்த ஒரு ஆண் குழந்தை தான் இந்த உலகத்தையே காப்பாத்த வந்த நருட்டோ உசுமாக்கி.